பிரைஸ் த லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2024 பிறந்துச்சு, 3 மாதம் அதுங்குள்ளே காணாமல் போயிடுச்சு. 4வது மாதம், புதிய மாதம். என்னென்னலாம் வார்த்தைகள், என்னென்னலாம் ஆசுதங்கள், என்னென்னலாம் பிரச்சனைகள், என்னெல்லாம் உபத்திரவங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களை நாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த விஷயத்திற்கு இணையான அநேக காரியங்களை நம்மை கர்த்தர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த நாளில் சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34வது வசனம், சாம்ஸ் 37 வேர்ட்ஸ் 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சூழ்ந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சொல்றாரு பாருங்க, அவர் உன்னை உயர்த்துவார். என்னுடைய உள்ளத்தில் அடிக்கடி ஓடுகிற ஒரு காரியம், அவர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தேவனுடைய விலையேறப்பட்ட அன்பை கேட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஹார்ட்டும் பரலோகமும் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அநேகரால் காயப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வாழ்க்கை அவ்வளோதான், செத்துடணும் என்ற ஒரு மனநிலையில் இருந்த ஒரு சகோதரர் பல முறை மரணத்துக்கு நேராக அவர் கடந்து போனார். ஒரு விசை என்னிடத்தில் அவர் சந்திக்கும் போது அவருடைய சாட்சிகள் என்னோட கூட ஷேர் பண்ணினார். பிரதர், நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன், அநேகரால் நான் பாதிக்கப்பட்டேன், என்னை நம்பினவங்கெல்லாம் என்னை கைவிட்டாங்க, என்னை உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னவங்களாம் என்னை தூக்கி போட்டாங்க, என்னால் அதிசயங்களை பெற்றுக்கொண்டவங்களும் என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க, என்ன அப்புறம் தெரியல, எனக்கு இந்த வாழ்க்கை என்னத்திற்கு என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் தன்னுடைய மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் இடத்துல ஷேர் பண்ணினார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த தினத்தில் எத்தனையோ ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இப்படி தானே இருக்கிறோம். இவர்கள் நம்ம உயர்த்துவார்கள், இவர் நமக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் நமக்கு அற்புதங்களை செய்வார்கள், இவர்கள் நம் தேவைகளை சந்திப்பார்கள். நெவர் இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருடைய நாமத்திற்காக உங்களை சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார், ஏசப்பா எனக்கு செய்தே செய்வார், அந்த வார்த்தையை அவங்க அறிக்கிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் இருந்த போரெல்லாம் மாற்றும். பெரிய அற்புதங்களை அனுதினமாக அவங்க பார்க்க முடிகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த 34 சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் உன்னை உயர்த்துவாட்டு சொல்லிட்டார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் வேலையில் உயர்வு உண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒரு உயர்வு உண்டு, உங்கள் சொந்தங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்வு உண்டு, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையான உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சூழ்ந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமாம், இந்த பூமியில் எதுக்காக நான் உயர்த்தப்பட வேண்டும்? நான் உயர்த்தப்படுவது என் குடும்பத்துக்கு நல்லது, என்னை சார்ந்தவர்களுக்கு நல்லது, என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நல்லது, என்னுடைய உடன்பிறந்தவங்களுக்கு நல்லது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நல்லது, என் சபைக்கு நல்லது, என் ஊருக்கு நல்லது. அப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், இரட்சகர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்கிறீங்கள? கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை கைவிட்டாங்க, ஏசப்பாவை துன்பப்படுத்தினாங்க, அவரை தொல்லைப்படுத்தினாங்க, வேதனைக்கு உட்படுத்தினாங்க, கஷ்டங்களை கொடுத்தாங்க, பாடுகளை கொடுத்தாங்க, உபத்திரவங்களை கொடுத்தாங்க, சிலுவையை கொடுத்தாங்க, ரத்தத்தை சிந்தும்படியாக பல விதமான பிரயாசங்களை பண்ணாங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஓவர் கம் பண்ணினார். எதுக்காக தெரியுங்களா?
அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த நல்லவர் இன்றைய தினத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த மாதத்தில் அப்பா நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அவர் உன்னை உயர்த்துவார். இயேசு உன்னை உயர்த்துவார். இரட்சகர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யாராலையும் தடை செய்ய முடியாது என்று சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.